ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல எபிசோடு 8 பார்ட் 3 தான் பார்க்க போறோம். ப்ளூட்டோ ஆல்ரெடி அவங்க ஹாஸ்பிட்டல்ல பேசினாங்க இல்லையா, ஓமும் மேவும் பேசினாங்கல்ல ஒரு சீனு. அந்த சீன்ல நாங்க 2 பேரும் ட்வின் சிஸ்டர்ஸ், நீ லவ் பண்ணது அவ்வளவுதான் அவங்க சொல்லி முடிச்சிருப்பாங்க இல்லையா. அதுல பேலன்ஸ் என்ன கொஞ்சம் கான்வர்சேஷன் இருக்கு, அதை தான் இப்ப காட்டுறாங்க. என்னன்னா, நீ லவ் பண்ணது என்ன இல்லை, என்னுடைய சிஸ்டர் தான் அப்படின்னு அவங்க சொன்னதுமே இவங்க கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, நான் இப்ப பிளைண்ட் ஆயிட்டேன், அதனால நீ என்னை விட்டுட்டு போனேன்னு நினைக்கிற, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் உனக்கு சொல்லணும்ல, அதனாலதான் அப்படி சொல்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ஏன் தங்கச்சியை தான், நீ ரொம்ப லவ் பண்ணது அவ்வளவுதான், என்ன இல்லை. அன்னைக்கு எனக்கு பதிலாக ஸ்கூலுக்கு போயிருந்தது அவதான் சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு, நீ என்ன லவ் பண்ணவே இல்லைங்கும் போது நான் எதுக்கு உன் கூட இருக்கணும், நாம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ரொம்பவே திமுறா தெனாவட்டா பேசுறாங்க. மேவும் இதெல்லாம் ஒரு காரணமானு சொல்லி கேட்கும் போது, இந்த மாதிரி நேரத்தில் என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீ, இது நியாயமானு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு இது தேவைதான், என் ஃப்ரெண்டை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனல, அவன் டிசேபிளா இருக்கான்னு நான் சொல்றேன், அப்போ கூட அவனுக்கு கிடைக்க வேண்டிய காம்பன்சேஷன்ல நீ வாங்கி தரல, உன்னுடைய சுயநலத்துக்காக அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துறியே, உனக்கு இது தேவைதான், உனக்கு கண்ணு தெரியாம போனதே நல்லதுதாங்கிற மாதிரி சொல்றாங்க. ரொம்பவே குரூயலா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்களும் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறாங்க. எழுந்திருச்சு பார்த்தா இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், ஓரளவு அவங்களுக்கு ஐசைட் தெரியுது, ஓரளவு தூரத்துல உள்ள திங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மங்களா தெரியற மாதிரி தெரியுது. ஸோ செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்போதான் நம்ம கசின் என்ன சொல்றாருன்னா, உன் மூளைக்கு போற நரம்புல ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா சர்க்கிள் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பிளட் சர்க்குலேஷன் ஓரளவு நல்லா இருக்கு, இன்னும் பேலன்ஸும் சரியாயிடுச்சுன்னா நீ ஃபுல்லாவே ரிகவர் ஆயிடுவேன், நல்லா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசுறாரு. அவங்களும் ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்வை தெரிஞ்சு நான் என்ன பண்றது, ஐயோன்னு என்ன புரிஞ்சுக்க மாட்டாளே, அவளுக்கு நான் சொல்ல வர்றது புரிய மாட்டேங்குது, என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்னைக்குமே எல்லா விஷயத்துமே லக்கி தான், அன்லக்கி கிடையாது, இப்போ கூட உனக்காக உன் கேர்ள் ஃப்ரெண்டு வெளில தான் வெயிட் பண்றான்னு சொன்னோன்னே ஐயனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா சிரிக்கிறாங்க. இந்த எபிசோட்ல இந்த சீரீஸ்ல இன்னும் ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு 2 கப்பல்ஸ் காட்டுவாங்கல்ல, ஐயனுடைய ஃப்ரெண்டையும் ஒரு போலீஸ்கார லேடியும். ஐயன் இது மாதிரி நான் மேவை லவ் பண்றேன்னு சொல்லும் போது, ஐயனோட ஃப்ரெண்டு ஏன் என்ன லவ் பண்ண மாட்டேன், இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கணும், என்ன அவன் கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்பாங்க. அதை இந்த போலீஸ்கார லேடி என்ன பண்ணுன்னா, வெளில இருந்து காதல வாங்கிரும். ஸோ இவன் நம்மள லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இவங்க வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க போல, அவங்க கூட தங்கியில. அந்த இடத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணும் இவங்களும் ரொம்பவே டீப்பா லவ் பண்றாங்க. அதாவது அந்த ரூமை வெக்கேட் பண்ண போனாங்களா அந்த பொண்ணு, அப்படிதான் தெரியுது. இவங்களுக்கு கஞ்சினா ரொம்ப பிடிக்குன்னு அவங்க கஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை குடிச்சிட்டு எனக்கு இது ரொம்ப பிடிக்கணும், உனக்கு எப்படி தெரியும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த போலீஸ் லேடி லவ் பண்ற பொண்ணுக்கு ஒரு கால் வருது, வாங்கன்னு சொல்றாங்க. யாரா அதுன்னு பாக்கிறதுக்காக அந்த லேடியும் வெளில போறாங்க. போய் பார்த்தா காரை விட்டு இறங்குறது ஐயனுடைய ஃப்ரெண்டு, அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. வெளில பார்த்ததும் இவங்களுக்கும் ஷாக் ஆயிடுது. நீயா, நீங்க என்ன பண்றன்னு கேக்குறாங்க. உங்களை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் லேடியோடைய லவ்வர் கிட்ட பேசுறாங்க. இப்போ தனியா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் போய் தனியா நின்றுட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உண்மையிலே ரொம்ப நல்லவன், எனக்கு ரொம்ப உண்மையா இருந்தா, நான் தான் உண்மையா இல்லாம போயிட்டேன், கஞ்சினா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், பிளான்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்றா. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்கன்னு சொல்லி அவங்க கேட்கும் போது, இப்போ நீங்க தான் அவளை பார்த்துக்கணும், உங்களை பார்த்துப்பாங்கறதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை, நீ அவளை இன்னும் நல்லா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அந்த போலீஸ் வேற என்ன காதல வாங்கிட்டு இருக்காங்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு, உங்க லைஃப்பை நீங்க என்ன தொடரலாம், நான் எந்த விதத்துலயும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இதோட இந்த பாட்டு முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம்.